ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 136 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம சென்செக்ஸ் வந்து 511 பாயிண்ட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. அதாவது காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 10-15 பாயிண்ட்டு மைனஸில் தான் இருந்தது. ஆனால் நம்ம நிஃப்டி 50 136 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து கிஃப்ட் நிஃப்டி ஷோ பண்ண பாயிண்ட்ஸ் வேரியேஷன் வந்து டோட்டலாகவே தப்பாகவே தான் இருந்தது. அவன் -10 பாயிண்ட் என்னமோ மைனஸில் தான் இருந்தான். அவன் வந்து 23,160 என்னமோ இருந்தது. ஆனால் நம்ம மார்க்கெட் 136 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி சென்செக்ஸும் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. 511 பாயிண்ட்டு. இன்றைக்கி ஓவரால் எல்லா இண்டெக்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. இந்தியா விக்ஸு நேற்று 17 சம்திங் இருந்தது, இன்றைக்கி 15.58. அதாவது இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் பட் இருந்தாலும் இந்த 15.58ன்றது ஹை வெலாட்டைல் இருக்கக்கூடிய விக்ஸு. ஸோ இன்னமும் மார்க்கெட்டில் ஒரு ஏற்ற இறக்கம் ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு 23,257 மார்க்கெட் அங்கே போய் அது வரையும் ஹைட்டு போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இறங்குச்சு. எது வரையும் இறங்குச்சுன்னா நம்மளோட சப்போர்ட்டு, அதாவது இது வந்து அப்போ வந்து பேஸ் லைனாக இருந்தது. 23,100 பேஸ் லைனாக இருந்தது நேற்று. அதை தான் தொட்டான். அதை தொட்டுட்டு மார்க்கெட் என்ன டாப்புக்கு இன்றைக்கி போச்சோ அந்த டாப்புக்கு தாண்டி போயிட்டு அதே இடத்துலையே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி 136 பாயிண்ட்டு கேப் அப் கிடைச்சதில் 120 பாயிண்ட்டை அப்படியே சஸ்டெயின் பண்ணியிருக்கு. ஒரு 16 பாயிண்ட்டு தான் மைனஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 511லேருந்து 394 அதை ஹோல்டு பண்ணியிருக்கு. அந்த கேப் அப் பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா கேப் அப்பில் வந்ததை அப்படியே ஹோல்ட் பண்ணல. நேற்றோட லோவுக்கு வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து நல்லா ஏறி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் இப்படி ஏறி முடிச்சுன்னா கடைசியாக 2-3 நாளாக மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர்லேயே இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போச்சுன்னா பெரிய லெவலில் கீழே விழும். 23,000 கட் பண்ணிச்சுன்னா கீழே விழும். எப்படி 23,300 கட் பண்ணால் 23,000 வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ, இப்போ 23,000 க்ளோஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அதை கட் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் 22,800 வரையும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஏன் மார்க்கெட்லலாம் ஒரு கேப் அப் வந்தது அப்படின்னா, காலையில் பிரெண்ட் க்ரூட் ஆயில்லாம் $93 தான் இருந்தது. 93 இல்லை, 92.04 இருந்தது. அதுக்கப்புறம் அது போன இன்றைக்கான ஹை வந்து 94.43 தான். ஸோ மார்க்கெட் ஏறினதுக்கு முதல் காரணம் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில். இப்போ அது ட்ரேட் ஆகுது 92.79. ஸோ மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட விலை வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த மத்திய கிழக்கு இஸ்ரேல் ஈரான் நேற்றெல்லாம் மிசைல்ஸ் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒரு உடன்படிக்கை அவங்களுக்குள்ள, ஒரு 5 நாளைக்கு 10 நாளைக்கு நான் மிசைல்ஸ் அனுப்ப மாட்டேன், நீ மிசைல்ஸ் அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதனால தான் இந்த கச்சா எண்ணெய் விலை வந்து இன்றைக்கி இவ்வளோ ரெடியூஸ் ஆச்சு ப்ரைஸு. கச்சா எண்ணெய் விலை ரெடியூஸ் ஆனாவே அப்போ என்ன ஆகும்? வங்கி சம்மந்தமான ஃபினான்ஸ் செக்டர்ஸ் இதெல்லாம் ரக்கையை கட்டி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி ஏறிச்சு. மற்றபடி வேறு ஒரு இதுவுமே இல்லை. பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சிருக்கு. அது குறைகிறதுக்கு காரணம் இஸ்ரேல் அந்த ஈரான் முந்தானேத்தெல்லாம் மிசைல்ஸ் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தான் ஈரான் இஸ்ரேல் பக்கத்தில். இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு உடன்படிக்கை நடந்ததாக நான் செய்தியில் பார்த்தேன். அது கன்ஃபார்ம் நியூஸாக என்னான்னு தெரில. பட் அதனால தான் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இவ்வளோ கீழே வந்திருக்கு. அப்படி நம்ம பார்க்கும்போது அப்போ அந்த நியூஸ் உண்மையான நியூஸ் தான் போல இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 1130 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. அதனால தான் நம்ம நிஃப்டி 50 119 பாயிண்ட்டு. ஏன்னா இந்த நியூஸால் தான் பேங்க் நிஃப்டி ஃபினான்ஸ் செக்டர்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிது. நான் முன்னாடியே சொன்னேன். இன்றைக்கி மார்க்கெட் ஏறத்துக்கு ஹெல்ப் பண்ண செக்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பியூசி பேங்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக ரேலி, அப்புறம் பேங்கிங், ப்ரைவேட்ஸ் பேங்கிங், அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ், அப்புறம் ரியாலிட்டி, அப்புறம் ஆட்டோ, இதெல்லாம் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அதனால் மார்க்கெட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மார்க்கெட்லேயும் எதிராக நம்ம மார்க்கெட்டுக்கு வீக்காக முடிஞ்சுது. வீக் செக்டர் எதிரான்னு கேட்டால் ஐடி, மெட்டலு, அதுக்கப்புறம் இந்த மீடியா ஸ்டாக்ஸு. ஐடி வந்து நம்ம டெய்லியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஐடியில் வந்து தொடர்ச்சியாக வந்து செல் ஆஃப் ஆகிட்டே இருக்குது.
அங்கே பெரிய லெவல் ப்ரெஷர் இருக்குது ஐடியில் அப்படின்ற மாதிரி. மார்க்கெட்டோட இன்றைக்கி பிரெத்து பார்த்திங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருந்து, ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் நல்லா ஏறி இருந்தது. அதாவது பெரிய செக்டார்களை பெரிய பங்குகளை விட சின்ன சின்ன பங்குகள், நடுத்தர நிறுவன பங்குகள்லாம் இன்றைக்கி சிறப்பாக ரேலி ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். அந்த ஒரு ட்ரேடும் பாசிட்டிவ் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது, அதை பண்ண போயிட்டேன். அதனால் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணல. ஒரே ஒரு ட்ரேடு, அந்த ட்ரேடும் பாசிட்டிவாக ஒரு 1700 கிட்ட ப்ராஃபிட். ஒரே ட்ரேடு தான், அதுக்கு மேலே பண்ணலை, டைம் இல்லை, வெளியே ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் நான் எந்த கால்ஸும் கொடுக்கல, சென்செக்ஸ்லேயும் கொடுக்கல. நிஃப்டி ஃபிட்டில் மட்டும் ஒரு கால் கொடுத்தேன், அதை நான் எடுத்த காலை மட்டும் கொடுத்துருந்தேன், அது மட்டும் ப்ராஃபிட். மற்ற எந்த காலும் பண்ணலை. இந்த ரேலியெல்லாம் இந்த இவ்வளோ டவுன் வரும்போதும் நான் இல்லை, இவ்வளோ ரேலி போகும்போதும் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் நான் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் க்ளோஸு. மார்க்கெட்டு ஒரு நேற்று கீழே இருந்து மேலே போய் கீழே வந்தான். இன்றைக்கி மேலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். அதாவது வி ஷேப். நேற்று வந்து வியை தலைகீழ போட்ட மாதிரி இருந்தது, இன்றைக்கி வியை வந்து நேராக போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று பாட்டத்துலேருந்து மேலே போச்சு, மேலேருந்து கீழே வந்தான். இன்றைக்கி டாப்லேருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கான். இதுதான் இன்றைக்கான நேற்றும் இன்றைக்கும் மார்க்கெட்டு ஒரு வி ஷேப்பு இன்வெர்டட் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் எது, மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் எது, இன்றைக்கான நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தா அது 92.70 பார்த்தோம், அதே 70லே தான் சஸ்டெயின் ஆகுது. இது ஏதோ ஒரு ஈரான் இஸ்ரேலுக்குள்ளே ஏதோ ஒரு பீஸ் ஸ்டாக் இருக்க மாதிரி செய்தி வந்ததுனால இது குறைஞ்சா அப்போது நாளைக்கு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரில. ஏன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகணும், அவன் 7 மணிக்கு ட்ரேட் ஆவான், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு கேப் அப்பாக கேப் டவுனா அப்படின்றது தெரியும். இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டை செக் பண்ணால் நேற்று டவ் 30 அது ப்ராஃபிட் புக்கிங், நான் சொன்னேன் ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்கு வாய்ப்புன்னு வந்திருக்கு. S&P 21 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் 220 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. இதெல்லாம் நேற்று டேட்டா. இப்போ நடக்கிற FTSE வந்து 17 பாயிண்ட் மைனஸு. CSE 40 71 பாயிண்ட் ப்ளஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. DAX 132 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நிக்கி வந்து 1392 ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஆங்சங் வந்து 92 பாயிண்ட் மைனஸு. ஷாங்காய் கம்போசிட் 51 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. NSE நிஃப்டி 119, BSE சென்செக்ஸ் 394, STI வந்து 60னே வைங்களேன். காஸ்பி 612. US டாலர் குறைஞ்சிது, ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் குறையுது. அப்போ கோல்டு ஏறி இருக்கும், கோல்டு ஏறி இருக்குது, பெரிய லெவலில் ஏறல. சில்வர் லைட்டாக ஏறி இருக்குது, காப்பர் லைட்டாக ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் இவன் 89K வந்துட்டான், அதனால தான் மார்க்கெட்டில் ரேலி. ஓகேங்களா. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது, இவன் 76 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறான். இப்போ மணி வந்து 5:30 ஆகுது. நாஸ்டாக்கு ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா அவன் 241 பாயிண்ட்டு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இப்போ 5:30 மணிக்கு டேட்டா. இந்த டேட்டா வச்சு மார்க்கெட் எப்படி ப்ரோக்ரெசிவ் அப் சைடில் இருக்குமா டவுன் சைடில் இருக்குமா அப்படின்றது யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடியணும். இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் கடைசியாக என்ன ட்ரேடிங்கில் முடியுதோ அதை வச்சு நமக்கு கேப் அப் கேப் டவுன். ஓகேங்களா. இது நிஃப்டி 50 வெயிட்டடாக, அதாவது இன்றைக்கி பேஸ் லைன் வந்து 23,257 முடிஞ்சிருக்கு. க்ளோஸ் பார்த்தா 23,247, ஒரு 15 பாயிண்ட் பாசிட்டிவில். வெயிட்டட் ஆவரேஜுக்கும் நார்மல் க்ளோஸுக்கும் ஒரு 15 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் வருது அப்படின்னா நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 23,320 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். ஏன்னா 23,300 உடைச்சிரும். ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு இல்லை, இப்போது நாளைக்கு புது எக்ஸ்பைரி. அப்போது 23,300ன்றது வெரி சாதாரணமாக உடைக்கும். அப்போது 23,320 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 23,384 செகண்டு. அதையும் உடைச்சிதுன்னா 23,445. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும். ஏன்னா FIS வந்து எப்படியும் செல்லிங்கில் தான் இருப்பாங்க. மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வரையும் போனாலும் அதுக்கப்புறம் செல்லிங் நடக்கும்.
நாளைக்கு என்ன எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியுதுன்னா, நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் இந்த இந்த மெத்தடில் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட், அதாவது இன்றைக்கி வந்த மாதிரி ஒரு கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் இன்ட்ராடே லோவே வந்துட்டு மறுபடியும் மேலே ரைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நாளைக்கும் எனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த நிஃப்டி 50ல் ரெசிஸ்டண்ட்டு இல்லை கேப் டவுன் வந்தால் இந்த பேஸ் லைனுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,184, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சானா இன்றைக்கி வந்து 23,100, அதையும் உடைச்சிதுன்னா 23,030. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அடுத்தது சென்செக்ஸில் பார்த்தா பேஸ் லைன் எங்கே இருக்குன்னா 73,980 இருக்குது. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 73,918 காட்டுது. அப்பா, இவன் குறைஞ்சிருக்கான். எவ்வளோ குறைஞ்சிருக்கான்? 18, இது ஒரு 81, ஒரு 60-70 பாயிண்ட் குறைஞ்சி தான் க்ளோஸ் வந்து குறைஞ்சி தான் காட்டுது. ஓகேங்களா. ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருது அப்படின்னா நேற்று வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 74,283 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதை உடைச்சா 74,500, இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து 74,754, இது தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா 75,000 சைக்காலஜி நம்பர், இது ஃபோர்த் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இல்லை மார்க்கெட் அவ்வளோ தொலைவு போகாது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட், அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. இல்லை ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 73,698, இது செகண்ட் வந்து இன்றைக்கான லோ 73,471, அதையும் உடைச்சானா 73,211. அதுக்கும் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா 72,994. இந்த 4 சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடேவாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் நீங்கள் போட்டிருந்தீங்க 23,100 நிஃப்டி 50ல், எக்ஸாக்டாக அதை தான் சார் தொட்டுது, நான் அதை தான் சார் எடுத்தேன், ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏன் அதை வந்து இந்த லைன்ஸை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன சொல்கிறது? அதாவது நான் வந்து இப்போது செபியில் ரிஜிஸ்டர் பர்சனாக இருந்தேன்னு வச்சிங்களேன், நான் தைரியமாக சொல்லிட்டு போயிடுவேன், இந்த லைன் சப்போர்ட் வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், அந்த ரெசிஸ்டன்ட் போனால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். ஒரு செபியில் ரிஜிஸ்டர் பண்ணவரே சொல்கிறாரு, அப்போ அவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். நான் வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பர்சனே கிடையாது. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய அனுபவ அறிவால் தான் சொல்கிறேன். இது சப்போர்ட்டாக தான் இருக்கும், இது ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, மார்க்கெட் அது வரையும் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அது மார்க்கெட்டில் அந்த ஓஐ சார்ட்டில் நடக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பில்டப் எப்படி ஆகுதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி அது எக்ஸாக்டாக தொடுது, அது நானும் தான் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் எக்ஸாக்டாக தொட்டு ரிட்டர்ன் ஆகுது, ரெசிஸ்டண்ட்டை தொட்டு கீழே தான் வருது, அது நானும் தான் பார்க்குறேன். பட் நான் 100% நீங்கள் இதை நம்பி எடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லக்கூடாது. ஓகேங்களா. அது சொன்னால் அஃபென்ஸு. நாளைக்கு வந்து யார் வேணாலும் செபியில் ஒரு ரிப்போர்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது என்ன தான் பெரிய லெவலில் தாக்கும். அவன் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியை என்ன கேட்பான்? நீ ஏன் லைவ் சார்ட்டை காட்டுறேன்னு கேட்பான். நீ எதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற? ஏன் வந்து டெய்லி சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வீடியோவை போடுற அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். அது வந்து எனக்கு தேவையில்லாத தலைவலி. ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இதுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே இது தான். நாளைக்கு அது எனக்கு ஏதாவது பிரச்சனையாக வரும் அப்படின்றதுனால. மற்றபடி இந்த லைன்ஸை தொட்டுட்டு ஏறுது, ரெசிஸ்டண்ட்டை தொட்டுது இறங்குது, இதெல்லாம் நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை நான் வந்து அப்படியே வெளிப்படையாலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. இது ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் கடமை. உங்களுக்கு நான் போடுற சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு, நஷ்டம் வந்தால் உங்களுக்கு, எல்லாமே உங்களை தான் சாரப்போகுது. ஓகேங்களா. ஆனால் நான் இதை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே சொல்ல மாட்டேன்.
கன்சிடர் பண்ணுங்கள். அதில் உங்கள் ரிசர்ச்சு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்படி தான் சொல்லுவேனே கண்டி, இதை வந்து பிளைண்டாக எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இதுதான் அவர் கேட்டதுக்கான விளக்கம். அவர் ரெகுலராக இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கார். நீங்கள் போடுற சப்போர்ட்டில் தான் நான் ஒவ்வொரு நாளும் எடுக்கிறேன், ப்ராஃபிட் பண்ணுறேன். நீங்கள் ஏன் அப்போது இதை பிளைண்டாக எடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் செபியில் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. அதனால தான் சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும். இது நீங்கள் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான லாபம் நஷ்டம் எல்லாம் உங்களையே சார்ந்தது. நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.